சாமி கும்பிட வரவங்களை சாத்தியலாமல் பிளான் பண்ணியலோ? உங்க ஊருக்காரங்க உறவுக்காரங்க ஒரு பய கூட பாகனை திருவிழாவும் தலையை காட்டக்கூடாது. ஐயா டிராவல்ஸ் பாய் உள்ள உட்காந்துருக்காங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. வாங்க பாய். ஐயா வணக்கம். செல்வி அண்ணனை கூப்பிடுமா. இரு நான் வர வைக்கிறேன். ஐயா செல்வம், அப்பா வெளியே போயிட்டாப்பா, வந்து சாப்பிட்டு போயா. சீக்கிரமா 2 இட்லியை பிச்சு போடு, சாப்பிட்டு திரும்ப. போட்டு கொடுத்துட்டியே என்ன பெத்த தாயே. புருஷன்கிட்ட நல்ல பண்டாட்டின்னு பேர் வாங்குறதுக்கா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒளிஞ்சிட்டு கிடப்பேன். எப்பா 7 போட்டோவும் 30 கையெழுத்து போட்டு கொடு. என் பேர்ல ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போறீங்களாப்பா? இல்ல தம்பி, உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறோம். ஏன்? நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க. என்ன பிள்ளை வெளிநாட்டு கடத்து பாக்குறேன்? அண்ணே, அப்பா உனக்கு பெருசா நெட்டு கட்ட பாக்குறாரு, மாட்டிராத. கபார், கிழக்கு சிங்கப்பூர் மலேசியான்னு போனாலும் சரி, மேற்கு மஸ்கட் துபாய்னு போனாலும் சரி, இனிமே அவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அவனுக்கு புத்தி வரும். இந்த நாய் ஏன் என்ன பார்த்து குலைக்குது? செல்வத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றீங்கல்ல, அது குட்டிக்கு பிடிக்கல. இப்ப திடீர்னு அவன் எதுக்கு வெளிநாடு போக சொல்றீங்க? ஒருத்த வேட்டி வருவனா அவன் ஊருக்கே போய் அவன் பேண்ட உருவதா? மொத்த கூத்தூரையும் கலக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு தண்டவாளத்துல பாம்பு வச்ச பயலுகளை உங்க ஆளுங்க பிடிக்கல. என் பிள்ளை தானே பிடிச்சா அந்த கொடுத்தான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. வடக்கு பக்கம் போறானுங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் தெற்கு பக்கம் ஆளை விட்டு தேட விட்டேன் தெரியுமா? வடக்கு பக்கம் போறவனுங்க கிழக்கால திரும்புறானுங்களா இல்ல மேற்கால திரும்புறாங்களான்னு பார்த்து அவனை அனுப்புனவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அவசரப்பட்டு அவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்ட. இப்போ அவனுங்களை தூண்டி விட்டவன் யாருன்னு தெரியாமலே போச்சு. அதான் நிதானம் வேணும். வெறும் வேகம் மட்டும் பத்தாது, அனுபவத்தை படிக்கணும். நான் ஊருக்கு போறேன்ப்பா. ஆனா ஃபாரின்லாம் வேணாம்ப்பா. திருச்சியில் மாரியப்ப மாமாவோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு தொழில் கற்றுக்குறேன்ப்பா. திருச்சினா நீ 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடுவேன். இல்லைப்பா, நீங்களா கூப்பிடாம சத்தியமாக இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன். அப்போ பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, எப்பாவது உதவும். என்னடா மாப்ள? அப்பா சொன்னா எல்லாம் சரியாக தாண்டா இருக்கும். அவர் ஏதோ ஒரு ஐடியாவோட அவனுங்களை விட்டு பிடிக்கணும்னு நினச்சிருக்காரு. நான் உள்ளே பூந்து எல்லாத்தையும் குழப்பிட்டேன். நம்மளும் கொஞ்ச நாள் வெளியே போய் கஷ்டப்பட்டால் தான் புத்தி வரும். யார்கிட்ட எந்த பம்பும் வச்சுக்காதப்பா. சரிம்மா, டென்ஷன் ஆகாதம்மா. செல்வி, அம்மா பத்திரமா பார்த்துக்க. அம்மா வரமா? சரிப்பா. வாங்க தம்பி வாங்க, கார்ல இருங்க. நான் பைக்கில் போகிறேனே. உங்களுக்காக எல்லா பயல்களும் எல்லா வண்டிலையும் டீசலை ஃபில்லப் பண்ணிட்டு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. நான் என்ன திருச்சிக்கு ஊர்வலம் போகிறேன். 4 காரில் பவனி வந்து அங்கே உள்ளவங்கிட்ட என் அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்னன்னு காட்டி இன்னாருமாவும் மன்னாருன்னு பில்டப் பண்ணுறதுக்கா நான் என் பைக்லேயே போகிறேன். எப்படி திருச்சி வரைக்கும் பைக்லயே போறீங்க? பைக் பஸ் மேலே ஏறும், நான் பஸ் உள்ளே ஏறுவேன். வேணாண்டா, சொன்னா கேள், வேணாண்டா. நீ தானே மாப்பிள்ள உர்றானே, அதான் பாஸ்மான விட்டேன். ஏன் கணேசா, ஹைவேஸே அடக்கமா போய்கிட்டு இருக்கு, நீ குறுக்கு தெரு ஏன் இந்த குதிக்கிற? என்னது? ஓ, இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா? உன் மகனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன்னு கோவமா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு என்ன தலையெழுத்தான். நான் தினமும் 10 பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். அதில் 4 பேரை உதைக்க வேண்டியிருக்கு. அது 2 பேரும் ஒத்துணர்ந்து போயிடுவான். ஒருத்தர் 2 பேருக்காவது என் மேலே கோவம் இருக்கும்ல. என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் பிள்ளை மேலே எதையும் காட்டிடக்கூடாதுல்ல. நம்ம பிள்ளை பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனை வெளியூருக்கு அனுப்பிச்சேன். நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியுமா தங்க? गंगा शंखा शकावेरी नमस्तेस्तु सुधाझरी ரங்கநாதனின் பாதம் வந்தனம். என்னங்க இந்த மீனை போய் 200 ரூபாய் சொல்றாங்க. ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்னங்கை நீராடி மஞ்சள்